துஷாலாவின் விதி, காந்தாரியின் பேரழிவு. நரேஷ்வர் நகரத்தில் மன்னர் சுபலாவின் அரண்மனையில் ஒரு அழகிய குழந்தை பிறக்கிறது. குழந்தையின் பெயர் காந்தாரி. அவள் சிறு வயதிலேயே விஷ்ணுவை புகழ்ந்து கடுமையான தவம் செய்கிறாள். தனது கணவன் பார்வையற்றவனாக இருப்பதை அறிந்ததும் அவளும் தனது கண்களை நிரந்தரமாக மூடிக்கொள்ள முடிவெடுக்கிறாள். காந்தாரி குரு வம்சத்தின் அரசராக இருந்த திருதராஷ்டிரனுடன் திருமணமாகிறாள். இந்த மணம் அவளது வாழ்க்கையை முழுமையாக மாற்றுகிறது. காலப்போக்கில் காந்தாரி ஒரு அழகிய பெண் குழந்தையை பெறுகிறார். குழந்தைக்கு துஷாலா என்று பெயர் சூட்டப்படுகிறது. துஷாலா சிறு வயதில் தனது சகோதரரிடமிருந்து அதிக அன்பை பெறவில்லை. ஆனால் அவளுக்கு சூரியன் என்ற தோழன் கிடைக்கிறான். அவன் அவளை மகிழ்விக்க பல வகையில் உதவுகிறான். காலம் செல்ல துஷாலா வளர்ந்து ஒரு அழகிய இளவரசியாக மாறுகிறாள். காந்தாரி துஷாலாவை சிந்து நாட்டின் அரசரான ஜெயதர்த்தனுடன் திருமணம் செய்து வைக்கிறார். திருமண வாழ்க்கை இனிதாக சென்று கொண்டிருந்த போதே மகாபாரத போர் வெடிக்கிறது. யுத்தத்தில் துஷாலாவின் கணவர் ஜெயதர்த்தன் கொல்லப்படுகிறார். துஷாலா தன் கணவரை இழந்து மிகுந்த துயரத்தில் வாழ்க்கையை கழிக்கிறாள். தாயான காந்தாரி அவளுக்கு ஆறுதல் கூற முயல்கிறாள். ஆனால் அவள் மனம் முழுமையாக நிம்மதியடைய முடியவில்லை. மகாபாரத போர் முடிந்த பின் காந்தாரி கிருஷ்ணரை சபிக்கிறாள். அந்த சாபம் எதிர்காலத்தில் யாதவர்கள் அழிவதற்கான காரணமாகிறது. துஷாலா தனது குடும்பத்தை இழந்த வேதனையில் ஆழ்ந்து ஆன்மீக வழியில் செல்வதற்கு முடிவெடுக்கிறாள். தன் வாழ்க்கையின் இறுதி நாட்களில் துஷாலா கோயில்கள், தர்மசாலைகள் ஆகிய இடங்களில் தங்கியிருந்து தியானத்தில் ஆழ்கிறாள். அவளது வாழ்க்கையின் கடைசி பருவம் ஆன்மீக அமைதியுடன் முடிகிறது. முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும், உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும், வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்.